வணக்கம் யூஸ் வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். போக்கோ F4 ரொம்ப நாளைக்கு அப்புறமா போக்கோ F சீரீஸில் வந்து ஒரு நம்பர் சீரீஸ். இதுக்கு முன்னாடி வந்து போக்கோ F3 GT அந்த மாதிரி நிறைய மாடல் GT சீரீஸில் வந்து வந்திருக்கு. போக்கோ F1 வந்து எப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆச்சு. போக்கோ F2 இல்லை, F3யும் இந்தியாவுக்கு வரல. ஸோ F3 GT தான் வந்துச்சு. இப்போ வந்து F4 லான்ச் ஆகிருக்கு. இது வந்து சைனாவில் ஆல்ரெடி ரெட்மி K40S அப்படின்னு லான்ச் ஆகிருந்துச்சு. ஸோ ரெட்மி K40S வந்து ரெட்மி K40யோட ஒரு அப்கிரேடு. ஸோ இப்போ வந்து இது வந்து லான்ச் ஆகிருக்கு போக்கோ அப்படின்ட்டு K40S. K40 வந்து இந்தியாவில் Mi 11X அப்படின்ட்டு லான்ச் ஆயிருந்தது. ஸோ இது அதோட அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ AMOLED ஸ்க்ரீன் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, முக்கியமாக 870 இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரில. ஸோ 130,000 பட்ஜெட்டில் தான் லான்ச் ஆகுது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதே பிளாக் அண்ட் மஞ்சள் கலர் பாக்ஸ் தான். போக்கோ F4 அப்படின்னு போட்டிருக்கு, மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. ஸோ பாக்ஸில் வேறு என்ன போட்டிருக்கு? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 12GB 256GB மாடலு. இதை தவிர இதுலேயே 6 128 இருக்குது, 8 128 இருக்குது. ஸோ இது வந்து 12/256 LPDDR5 ரேம் தான், UFS 3.1 ஸ்டோரேஜ் தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து நெபுலா க்ரீன், இதை தவிர பிளாக் கலரும் வருது. ஓகே, சார் வேல்யூ வந்து ஹெட் சார் வந்து 0.840. ஸோ இது வந்து ஹெட் சாரு, பாடி சார் வந்து 0.812. டிஸ்டன்ஸ் வந்து 15 mm அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. பரவாயில்ல, ஒன்றுக்கு கம்மியாக தான் இருக்குது. பேக்கில் அதோட ஃபுல் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கு. Snapdragon 870. ஸோ எல்லாருமே 870 தான் யூஸ் பண்ணுறாங்க. மிட் ரேஞ்சில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை, பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் கேமிங்க்கு வந்து 870 யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் HD ப்ளஸ் E4 AMOLED. ஸோ 6.61 inch ஃபுல் HD ப்ளஸ் E4 AMOLED. இது வந்து Mi 11Xல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனும் இருக்குது. பேக்கும் கிளாஸ் தான், ஆனால் பேக்கில் வந்து Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கிடையாது. 64 MP AI ட்ரிபிள் கேமரா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து சோனி சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க பேக்கில். அது தவிர 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது, 2 MP மேக்ரோ இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 20 MP கேமராவும் இருக்குது, 20 MP செல்ஃபி போட்டிருக்கு, 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் போட்டிருக்கு, LPDDR5 UFS 3.1 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, டால்பி அட்மாஸ் இருக்குது, முக்கியமாக டால்பி விஷன் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் இதெல்லாம் வந்து டால்பி விஷன் ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 1300 nits, கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் போட்டிருக்கு. 5G கனெக்டிவிட்டி அதை பேஸ்ட் ஆன் ஆப்ரேட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. 5G பேண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஆக்சுவலாக வந்து எக்கச்சக்க 5G பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ குவிக் ஸ்டார்ட் கைட் இருக்குது, கன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து 3.5 ஆடி ஜாக் கிடையாது, அதனால் USB Type C to 3.5 கன்வெர்ட்டர் இருக்குது. கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் ஒன்று இருக்குது. அது தவிர ஃபோனும் இருக்குது. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ இப்போ இவங்க மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே 67 வாட் கொடுக்குறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு. சில ஃபோன்ஸில் 120 இருக்குது, ஆனால் 67 தான் நிறைய இதில் இருக்குது. அதே மாதிரி ஒயிட் கலர் கேபிள் வித் அந்த ரெட் கலர் டிப்ஸ் அதுவும் இருக்குது. ஸோ இதுதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸு. ஸோ இது வந்து ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் தான். சைடு பிளாஸ்டிக் தான், ஆனால் ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே சைடில் ஒட்டாது. சைடில் வந்து சைட் மவுண்டட் AMOLED ஸ்க்ரீனாக இருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இருக்குது. வால்யூம் ராக்கர்ஸும் இருக்குது. லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை, ப்ளைனாக இருக்குது. பாட்டமில் ஆமாம் டுவல் சிம் ஸ்லாட் தான் இருக்குது, எக்ஸ்பேண்டபிள் மெமரி கிடையாது. பாட்டமில் ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, USB Type C போட்டிருக்கு. லவுட் ஸ்பீக்கர்கள் இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ பாட்டம் இதுவும் இயர்பீஸும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும். டாப்பில் வந்து ஸ்பீக்கர்ஸ்க்கு ஒரு வெண்ட் கொடுத்துருக்காங்க. அது தவிர இவங்க எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி IR பிளாஸ்ட்டும் இருக்குது, செகண்டரி மைக்ரோஃபோனும் இருக்குது. பின்னாடி அதான் 64 MP கேமரா, அது தவிர 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ கேமரா. ஸோ 64 MP OISும் இருக்குது, அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 20 MP கேமரா இருக்குது. ஸோ பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் எவ்வளோ இருக்குது? ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ப்ரீலோடாக இருக்குது. அது தவிர எங்களோட ஷாமி ஆப்ஸு, கூகுள் ஆப்ஸு, எக்ஸ்ட்ரா வந்து அமேசான், ஃபேஸ்புக்கு, ஜிலி, ஸ்பாட்டிஃபை. பரவாயில்ல, ஒரு 4 ஆப் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது அவங்களோட மீ பே அந்த ஆப் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனால் ஆல்ரெடி ஏதோ ஒரு அப்டேட்டு, கேமரா அப்டேட் வந்துருச்சு. ஸோ அது வந்து பேக்ரவுண்டில் ஏதோ ரன் ஆகிட்டு அந்த அப்டேட். ஸோ அபவுட் ஃபோன் போனால் MIUI 13 ஸ்டேபிள் வெர்ஷன் தான் ரன் ஆகுது. செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி அப்டேட் ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்ச்சில் இருக்குது. ஸோ ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்சா கொஞ்சம் பழசாச்சு. ஸோ ஜூனே வந்துருச்சு, இவங்க வந்து ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்ச்சில் தான் இருக்காங்க. மெமரி எக்ஸ்பேன்ஷன் வந்து 12GB வெர்ஷனில் 3GB எக்ஸ்ட்ரா இருக்குது மெமரி எக்ஸ்பேன்ஷன். ஸோ அந்த வர்ச்சுவல் ரேம் மற்றபடி ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ ஆல் ஸ்பெக்ஸில் போனால் Snapdragon 870 இருக்குது, மாடல் நம்பர் இது எல்லாமே இருக்குது.
எய்டாக்குள்ளே போனால் சிஸ்டம் ஸோ 12 GB வந்து 11.33 GB இருக்குது. 256 GB 224 GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. அது 209 865 தான் போட்டிருக்கோம், ஆனால் வந்து 870. ஸோ 7nm ப்ராசரு, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸு, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, ஆல்ரெடி அங்கே மென்ஷன் பண்ண மாதிரி 360Hz வந்து டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. பேட்டரி வந்து 4500 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். 4500 கொஞ்சம் கம்மி தான். ஃபோனு வந்து ஸ்லைட்டாக ஒரு 195 கிராம்ஸ்னால் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. கொஞ்சம் ஹெவி தான் ஃபோன் வந்து 4500 mAh பேட்டரிக்கு. அது தவிர டிஆர்எம் இன்ஃபோக்குள்ளே போனால் ஸோ 6090 120 டால்பி விஷன் HDR10 HDR10 + HLG. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஒரு சில ரொம்ப கம்மி ஃபோன்ஸ்லாம் வந்து டால்பி விஷன் இருக்குது. ஷாமி 11 லைட் 5G அதில் வந்து டால்பி விஷன் இருக்குது, ஆனால் அதில் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஸோ இதில் வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டால்பி விஷன் இருக்குது. அதேமாதிரி வைட் வைட் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் டால்பி விஷன் ஒர்க் ஆகும். அது தவிர கேமரா டூ ஆப்வியஸ்லி ராசை போட்டிருக்கோம், ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 ஆச்சே. ஆமாம், ராசை போட்டிருக்கு. ஸோ ஜிகேம் வந்து எதாவது கிடச்சிது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். சென்சார்ஸ் எல்லா சென்சார்ஸும் தான் இருக்கணும். ஸோ எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. ப்ராக்சிமிட்டி, மேக்னெட்டிக்கு, ஸோ கிராவிட்டி, கைரோஸ்கோப்பு, லைட் சென்சார், எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு போய்டுவோமா. ஆல்வேஸ் ஆன், லாக் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, செக்யூரிட்டி எங்கே இருக்குது, பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி. பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டியில் ஃபிங்கர் பிரிண்ட்டு, பின், டன். இதுலேயே வந்து ப்ரெஸ்ஸாக இல்லை டச்சான்னு போட்டிருக்கு. ஸோ நான் டச் போடுறேன், லாக் பண்ணிவிட்டேன், டச் பண்ணால் ஆன் ஆகிடும். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட்டு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து மல்டிமீடியா, இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேயா, 4K எப்படி ஆகுதுன்னு ப்ளே பண்ணி பார்ப்போம். பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். நல்லா தான் இருக்குது. இவங்க ஆங்கிள்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ பிரைட்னஸ் வந்து HDR இதெல்லாம் ப்ளே பண்ணால் அப் டு 1300 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா வைப்ரண்ட்டாக தான் இருக்குது. இவங்க ஆங்கிள்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ டால்பி அட்மாஸ் ஆல்ரெடி எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கு. ஸோ ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ 70/30 தான் மோஸ்ட்லி ஆடியோ குவாலிட்டி. டிஸ்பிளேயில் MMC இந்த மாதிரி எதாவது விஷயங்கள் இருக்கான்ட்டு செக் பண்ண மறந்துட்டேன், அது பார்ப்போமா. ஸோ டிஸ்பிளேயில் AI இமேஜிங் இன்ஜின், ஸோ MMC இருக்குது. ஸோ MMCயும் இருக்குது, AI HDR என்ஹான்ஸ்மெண்ட், ஸோ இந்த 2 ஆப்ஷனும் இருக்குது. அடுத்தது டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ரேட்டில் வந்து வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்னு தான் போட்டிருக்கு. கலர்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து டிஃபால்ட்டாக வந்து டிஃபால்ட் தான் இருக்குது. கஸ்டம் செட் பண்ணோம் அப்படின்னா ரிஃப்ரெஷ் ரேட் மேனுவலாக வந்து 60 இல்லை 120 இது பண்ணும். டிஃபால்ட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 30 60 120 ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆகிக்கும் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அடுத்தது கேமரா, ஸோ 64 MP கேமரா. ஸோ இந்தியாவில் வந்து அவங்க ஆம்னி விஷன் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. OV64B அந்த சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபலில் வந்து சோனி சென்சாரு, குளோபலில் இல்லை சைனா வெர்ஷனில் வந்து அந்த சென்சாரு. ஸோ இது குளோபல் இந்தியாவுக்கு வந்து ஆம்னிவிஷன் சென்சார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 4x 6x 8x 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. அது தவிர 8 MP அல்ட்ரா வைடும் இருக்குது. மேக்ரோ ஆப்ஷனும் இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து மேக்ரோ ஆப்ஷன் இருக்குது. மற்ற யூஐலாம் அதே தான், அதே டில்ட் ஷிஃப்ட்டு இதில் பார்த்த மாதிரி தான். ஸோ போர்ட்ரேட் மோடில் வந்து மற்ற எல்லா இதுலேயும் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அதே ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ விளாக் மோடு, ஸ்லோ மோஷன் இது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா. ஸோ 720p 120 fps இருக்குது, 1080pயும் 120 fps. 720p வந்து 240 960 வரைக்கும் இன்டர்போலேட் பண்ணி தான் மோஸ்ட்லி காட்டுவாங்க, அந்த ஆப்ஷனும் இருக்குது. அது தவிர வீடியோவில் 4K 60 fps வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேக்ரோ கேமராலேயும் 720p வீடியோ எடுக்கலாம். அதே மாதிரி அல்ட்ரா வைட்லேயும் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அல்ட்ரா வைடில் வந்து 1080p 30 fps ஆப்ஷனும் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டெடி வீடியோ அப்படின்னு தனியாக ஒரு மோட் இருக்குது. ஸோ அதை மாற்றிட்டா 1080p 30 fps வரைக்கும் ஒர்க் ஆகும் இந்த ஸ்டெடி வீடியோ மோடில்.
மற்றபடி மோஸ்ட்லி ஓஎஸ் வந்து 1080p தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிடுங்க. POCO F4 ரியர் கேமரா சாம்பிள் 4K 60 fps தான் எடுத்துகிட்ருக்கேன். ஜூம் ஆப்ஷன் 6x வரைக்கும் ஜூம் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, OIS இருக்குது, ஆனால் 4K எனேபிள் ஆகிருக்கா இல்லையா தெரியல. இதில் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிள் மாதிரி தான் தெரியுது 4Kல. ஓகே, டீசெண்டாக தான் இருக்குது. ஸ்டெடி வீடியோ. ஸோ இது வந்து OIS தான் யூஸ் பண்ணுது. அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணல, மெயின் கேமரா தான் யூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணால் ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு ஆகாது க்ளோஸ்அப்பில். ஸோ இது வந்து ஃபோக்கஸ் நல்லாவே ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. நல்லாயிருக்கு. 1080p 30 fps ஸ்டெடி வீடியோ மோட். ஸ்டெபிலைசேஷன் சூப்பராக இருக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. போர்ட்ரேட் வீடியோ 720p தான் இருக்குது மேக்ஸிமம் ரெக்கார்டிங்கு. ஸோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, எட்ஜ் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரண்ட் கேமரா 1080p 30 fps தான் மேக்ஸிமம் இருக்குது. ஒரு நார்மல் மோட் தான். இதோட டைனமிக் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாமா. ஸோ ஃப்ரண்ட்டில் எடுத்தால் ஒன்றுமே தெரில, இல்லை பார்க்கும்போது மூஞ்சி எதுவுமே தெரில பின்னாடி சன்லைட் இருக்கும்போது. ஸோ இதில் வந்து ஏஐ மோடு HDR மோடுக்கெலாம் வீடியோவில் வந்து இல்லை. மோஸ்ட்லி 870 அந்த அளவுக்கு ப்ராசஸிங் பவரில் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் இல்லை. ஃப்ரண்ட் கேமராவில் போர்ட்ரேட் போக்கா மோட் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து 720p 30 fps தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ 1080p இல்லை. எட்ஜ் டிடெக்ஷன் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே, கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணியிருப்பீங்க. எந்த அளவுக்கு இருக்குது இந்த கேமரா குவாலிட்டி, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். கூடிய சீக்கிரம் ஃபுல் ரிவ்யூவும் வருது, அதே மாதிரி கேமிங் வீடியோவும் வருது. ஏன்னா இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் கேமிங் ஃபோன் அந்த மாதிரி தான் ஹைலைட் பண்ணுறாங்க. அது தவிர வேப்பர் சேம்பர் கூலிங்கும் இருக்குது, HDDR5 ரேமு, UFS 3.1 ஸ்டோரேஜ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபோன்லேயும் IP ரேட்டிங்ஸும் இருக்குது. IP53 ரேட்டட் தான். ஸோ ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் பாடி தான், வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஆனால் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் இருக்குது. ப்ராமிசிங் தான் இருக்குது. இந்த 30,000 அண்டர் 30,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த ஃபோன் வந்து ப்ராமிசிங்காக தான் இருக்குது. பார்ப்போம் ஃபுல் ரிவ்யூவில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, கேமரா இருக்குது, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து ஃபுல் ரிவ்யூவில் வருது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 1 வீக் மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் இந்த ஃபோனை. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.